ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போனதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கூகுள் போயிட்டு குரோமில் போயிட்டு பாரிவாகம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருங்க. இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு நம்ம என்ன ஸ்டேட்டோ தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா இது மாதிரி பேஜ் வரும். லாஸ்ட் கார்னரில் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா டிஎல் சர்ச்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு இப்போ உங்கள் கையில் என்ன நம்பர் இருக்கோ, மொபைல் நம்பர் இருக்கோ, அதை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. கேப்சா என்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஓடிபி என்டர் பண்ணிட்டு மறுபடியும் கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்துருங்க. ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம நேம், அதாவது வந்து தொலைஞ்சு போன டிரைவிங் லைசன்ஸில் என்ன நேம் இருக்கோ, அதாவது ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை என்டர் பண்ணிவிட்டு என்ன வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு லாஸ்ட் கார்னரில் 2 பாக்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் அதை டிக் கொடுத்துட்டு கேப்சா என்ட்ரி பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் வந்துடும். அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெளியே ஹோம் பேஜ் வந்துட்டு டிஎல் சர்வீஸ்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ண அந்த நம்பரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஎல் நம்பரில் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கிட்டு கேப்சா கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, டிரைவிங் லைசன்ஸ் வந்துருச்சு. இந்த பேஜுக்கு கீழே வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கேட்டகரின்னு கேட்கும். ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி பேஜ் டிரைவிங் லைசன்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும். இது நார்மலாக டவுன்லோட் பண்ண முடியாது. மேலே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும் நமக்கு. அதை கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி பேஜ் பிரிண்ட் ஆப்ஷன் வரும். மேலே லாஸ்ட் டாப் கார்னரில் சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நமக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிடும்.